ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இட்லி பூ அப்படின்னு நம்மலாம் சொல்கிற எக்ஸோரா அப்படிங்கிற பூவை பற்றி பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதோட பூர்வீகம் என்ன, அதை வளர்கிறதோட சூழல் எப்படி, தொட்டியில் எப்படி வளர்க்குறது, உரம் எப்படி போடுறது, அதோட பூக்கும் தன்மை எப்படி, அப்புறம் பூச்சி தாக்குதல், அதோட யூசஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். இந்த அழகான எக்ஸோரா அப்படின்ற செடி காட்டு ஜெரேனியம் இல்லை காட்டு தீ இல்லை வனச்சுடர் அப்படிங்கிற பேர்லாம் அதுக்கு இருக்குது. அதோட தாவரவியல் பேர்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோரா. இது வெப்பமண்டல ஆசியாவை, குறிப்பாக தென்னிந்தியா, இலங்கை, தென்கிழக்கு ஆசியா இந்த நாடுகளை பூர்வீகமாக கொண்டது. அப்புறம் இதுக்கு வளர்கிற ஒரு சூழல் அப்படின்னு பார்த்தா, இந்த செடி முழு சூரிய ஒளியில் ரொம்ப நல்லாவே வளரும். செடி நிறைய பூக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 6 மணி நேரம் நேரடி சூரிய ஒளி இருக்கணும் இதுக்கு. அப்புறம் மண் எப்படி இருக்கணும்னா, தொடர்ந்து ஒரு ஈரப்பதத்தோடு கூடிய ஒரு மண்ணாக இருக்கணும். ஆனால் அதுக்காக ரொம்ப சேராக இருந்தாலும் நல்லா வளராது அது. ஸோ மண் வளமானதாகவும் இருக்கணும், தண்ணீர் தேங்காமலும் பார்த்துக்கணும். அப்புறம் இந்த செடியை தொட்டியில் எப்படி வளர்க்கலாம் அப்படின்னா, தொட்டியில் வளர்க்குறதுக்குனே சில குள்ள வகையான தாவரங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியும் நம்ம தேர்வு செய்து வளர்க்கலாம். அப்படி இல்லைன்னா இதையே இந்த மாதிரி பெரிய செடிகளும் வளர்க்கலாம். அதுக்கு நல்ல வடிகால் துளைகள் கொண்ட தொட்டிகளை யூஸ் பண்ணிக்கணும். 12 இன்ச் பொதுவாக நார்மலாக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் செடிகள் கொஞ்சம் வளரும்போது பார்த்திங்கன்னா வேர்கள் கொஞ்சம் நெருக்கமாக வரும் இல்லையா? அப்போ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம உடனே ஒரு மாற்று தொட்டியில் அதை நடவு செய்யணும். அப்புறம் பூக்கும் பருவத்தில் அதுக்கு மண்புழு உரம், வெர்மி கம்போஸ்ட்டு, அப்படி இல்லைன்னா மக்கிய சாண உரம் நல்லா மக்கி இருக்கணுங்க. அதை நம்ம யூஸ் பண்ணலாம். அது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை கொடுத்தா கூட போதும். ஆனால் நான் இதில் ஒரு உரமும் இதுக்கு கொடுக்கறதில்ல. எப்போயாவது ஒரு 4 மாதத்துக்கு ஒரு தடவை நான் மக்கிய சாணம் கொடுத்துருக்கேன். மற்றபடி ரொம்ப உரமே இதுக்கு கொடுக்கல நான். அப்புறம் இதோட பூக்கும் தன்மை அப்படின்னு பார்க்கும்போது, இது நல்லா கொத்து கொத்தாக பூக்குதுங்க. இதோட பூக்கள் எப்படின்னா அடர்த்தியாக நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நல்லா இருக்குது. சின்ன சின்ன குழாய் மாதிரி குட்டி குட்டி பூக்கள் இருக்குது. அது எல்லாமே சேர்ந்து ஒரு பஞ்சாக அழகாக இருக்குது. இதில் நிறங்கள்னு பார்க்கும்போது சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள், இளம் சிவப்பு, இந்த மாதிரி நிறைய நல்லா அட்ராக்டிவ் கலர்ஸில் நல்லாவே இருக்குது. இது வழக்கமாக எப்படின்னா வசந்த காலம், அதாவது ஸ்ப்ரிங் சீசன்லேருந்து இலையுதிர் காலம், அந்த ஃபால் சீசன் வரைக்கும் நல்லா நிறையாவே பூக்குது. அப்புறம் வெப்பமண்டல சூழ்நிலை அந்த மாதிரி இருந்தால், அதாவது ட்ராபிக்கல் கிளைமேட்டில் இருக்கும்போது இது வருஷம் முழுவதும் பூத்துக்கிட்டே தான் இருக்குது. நல்லாவே பூக்குது, ரொம்ப அழகாகவும் இருக்கும். அப்புறம் இந்த செடியை எப்படி நம்ம பெருக்கம் பண்ணலாம் அப்படின்னா, மோஸ்ட்லி இதை ஈஸியான வழி என்ன அப்படின்னா, இதோட தண்டு பகுதியை நம்ம அதை கட் பண்ணி நட்டு வச்சு தான் பண்ணிக்கலாம். அதாவது ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இளம் தண்டாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற அதோட தண்டு பகுதியை நம்ம கட் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அது வளர்ந்த பிறகு நம்ம தேவையான இடத்துல வச்சுக்கலாம். இதுதான் நார்மலாக எல்லாருமே ப்ராபகேட் பண்ணுற மெத்தடு. அப்புறம் பூக்கள் நல்லா பிடிச்சி நிறைய நல்லா பூத்து முடிஞ்ச பிறகு லேசாக அதை நம்ம கத்திரிச்சு விடணும், அதாவது ப்ரூனிங் பண்ணி விடணும். அப்படி ப்ரூனிங் பண்ணும்போது நிறைய பக்க கிளைகள் நல்லா அடர்த்தியாக டென்ஸாக நல்லா ஒரு நேர்த்தியான வடிவத்துக்கு வரும். ஸோ அந்த மாதிரி அப்பப்போ நம்ம ப்ரூனிங் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்காக ரொம்பவும் கீழே வரைக்கும் கத்திரிக்கக்கூடாது. அப்படி பண்ணும்போது ஃப்யூச்சரில் அந்த பூக்கொத்துக்களுடைய எண்ணிக்கை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பார்த்து கொஞ்சம் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தோன்னா பூச்சி மற்றும் அதோடைய அதுக்கு உண்டான இயற்கை தீர்வுகள் அப்படின்னு பார்த்தா, பொதுவாக இந்த செடிக்கு ஒரு பூச்சி தாக்குதலும் வர்றதில்லைங்க. இது வரைக்கும் எனக்கு இந்த செடியில் பூச்சி தாக்குதலே வந்ததே கிடையாது சொல்லப்போனால்.
ஆனால் பொதுவாக சொல்கிறது அப்படின்னா அந்த அஸ்வினி, த்ரிப்ஸு, ஸ்கேல்ஸ், அப்புறம் மாவு பூச்சி இந்த மாதிரியெல்லாம் வரலாம். அப்படியே வரும் பட்சத்தில் நம்ம வந்து அந்த வேப்பெண்ணெய் கரைசல் தெளித்தாலே வந்து போயிடும். வேப்பெண்ணெயும் லேசாக அது வந்து மிக்ஸ் ஆகிறதுக்காக கொஞ்சம் லிக்விட் சோப்பும் போட்டு தண்ணியில் கரைச்சி அதை ஈவினிங் டைமில் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோம்னா அந்த பூச்சி எல்லாமே வந்து செத்து போயிடுங்க. அப்புறம் பொதுவாக இதுக்கு ஒரு நோய் வருது அப்படின்னா அது ரொம்ப காமனாக வர்றது வந்து குளோரோசிஸ்ன்னு ஒரு இது. அதாவது அந்த இலைகள் வந்து எப்படின்னா ஒரு மாதிரி எல்லோயிஷ்ஷாக மாறிடும், ரொம்ப மஞ்சள் நிறமாக. இது ஏன் வருது அப்படின்னா அந்த இரும்பு சத்து குறையிறனால வருது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு வந்து தனியாக கடைகளில் வந்து செலக்டட் இரும்புன்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. செலக்டட் அயன் சொல்லிவிட்டு அது டேப்லெட்டாக இருக்குது, லிக்விட்ஸாக இருக்குது. அதை கூட நம்ம வாங்கி மண்ணில் சேர்க்கலாம். ஸோ இதை கூட நான் செஞ்சது கிடையாது, ஏன்னா எனக்கு அந்த குளோரோசிஸ் டிசீஸும் இதுக்கு வந்ததில்லை. ஸோ எந்த ஒரு இதுவுமே இதில் இல்லைங்க, இது வரைக்கும் வந்தது கிடையாது. அப்புறம் இதோட யூசஸ் அப்படின்னு பார்த்தா பாரம்பரிய மருத்துவத்தில் இதோட செடியோட பாகங்கள் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. தோல் நோய்கள், நாள்பட்ட புண்ணு, அப்புறம் வயிற்றுப்போக்கு, செரிமான கோளாறுகள், இந்த மாதிரி எல்லா விதமான நோய்க்கும் இந்த சிகிச்சை வந்து கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃப்ளோவனாய்ட்ஸ் அப்படின்னு அப்புறம் ஃபினாலிக் ஆசிட்ஸ் இந்த 2 காம்பினேஷனில் இருக்கிற ஒரு சக்தி வாய்ந்த சேர்மம் இருக்குது. ஸோ இந்த சேர்மம் இருக்கிறனால, அதாவது அது ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸுக்கு வந்து நேச்சராகவே அதுக்கு வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரியான டிசீசஸ்க்கெலாம் அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம வந்து பொதுவாக இதை ஒரு அலங்கார செடியாக தான் பார்க்குறோம். வாசலில் வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நீங்களும் இது மாதிரி நிறையா வளர்த்து நல்லா அதை பார்க்கும்போதே நமக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும். பெரிய பெரிய பூக்களாக பூக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்களும் வளர்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.